வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி புதைகுழியில் குற்றங்களுக்கான ஆதாரம் உள்ளது. அகழ்வு நிபுணர்களின் நீதிமன்ற அறிக்கையில் தகவல். செம்மணி அகழ்வு பகுதிக்கு செல்வதற்கு ஸ்ரீதரனுக்கு அனுமதி. மனுவை பரிசீலித்த பின்னர் நீதிமன்றம் கட்டளை. வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு. அந்நிய செலவாணி வருவாயிலும் கணிசமான அதிகரிப்பு. பாரதிய ஜனதா கூட்டணியில் பாமக. சுற்றுப்பயண பரப்புரையில் எடப்பாடி தகவல். பிரித்தானியாவுக்கு ரகசியமாக அழைத்துச் செல்லப்பட்ட ஆப்கானிஸ்தான் மக்கள். கசிந்த தரவுகளில் வெளிவந்த புதிய விவரங்கள். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் குற்றவியல் சம்பவம் நடந்ததற்கான தடயங்கள் இருப்பதாக தாம் கருதுவதாக நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளதாக காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ஜனகநாதன் தட்பரன் தெரிவித்துள்ளார். தமிழர் தாயகத்தில் பேசுபொருளாகியுள்ள செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளை எதிர்வரும் 21ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் செம்மணி புதைகுழி அகழ்வு வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி திறந்த நீதிமன்றத்தில் அழைக்கப்படவுள்ளது. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு வழக்கு நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அரியாலை சிந்துபாத்தி இந்து மயானத்தில் இதுவரை 65 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வழக்கு தொடர்பான விடயங்களை காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ஜனகநாதன் தட்பரன் தெரிவித்துள்ளார். சிறுபிள்ளை என சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூடு சம்பந்தமாக மேலதிகமான ஆய்வுகளை செய்து தருமாறு நீதிமன்றினால் அறிவுறுத்தப்பட்டதன் அடிப்படையில் அது சம்பந்தமான அறிக்கை நேற்று சமர்ப்பிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் 2ஆம் கட்ட செயற்பாடுகள் தொடர்பிலான அறிக்கையும் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவனின் அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் சட்டத்தரணி தட்பரன் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான சுருக்கமான விவரங்கள் மன்றிற்கு சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். வழமையான சடலங்கள் தகனம் செய்யப்பட்ட தோற்றுவாய்கள் அங்கே காணப்படவில்லை என்ற விடயமும் இது சம்பந்தமாக மேலதிகமான ஆய்வுகள் தேவை என்ற விடயமும் நிபுணர்களால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி ஜே தட்பரன் குறிப்பிட்டுள்ளார். S25, S48, S56 என அடையாளப்படுத்தப்பட்ட சிறுவர்களது என நம்பப்படும் எலும்புக்கூடுகள் தொடர்பான ஆய்வின் முடிவுகள் மிக முக்கியமானதாக காணப்பட்டதாகவும் உடைகள் எலும்பியல் சம்பந்தமான விடயங்களில் ஒருமித்த தன்மை இருந்ததாக கூறப்பட்டது எனவும் அவர் கூறியுள்ளார். அதிலும் குறிப்பாக 4 தொடக்கம் 5 உத்தேச வயதை கொண்ட சிறுமியின் எலும்புக்கூடாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தினை பேராசிரியர் ராஜ் சோமதேவா வெளியிட்டுள்ளார் எனவும் ஜே தட்பரன் தெரிவித்துள்ளார். இதேவேளை செம்மணி மனித புதைகுழியை தனது சட்டத்தரணியுடன் சென்று பார்வையிடுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தினால் நீதவான் ஏ ஆனந்தராஜா அனுமதி வழங்கியுள்ளார். மனித புதைகுழி அகழ்வு பிரதேசத்தில் கட்டாயம் அனுமதிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் விடுத்த கோரிக்கையை பரிசீலனைக்கு எடுத்தபோது இந்த கட்டளை வழங்கப்பட்டுள்ளது. மனித புதைகுழி அகழ்வு பகுதிக்கு செல்கின்ற போது விண்ணப்பம் செய்து அங்கு செல்வதற்கான காரணத்தினை வெளிப்படுத்த வேண்டும் என இதற்கு முன்னர் நீதவான் கட்டளை வழங்கியிருந்தார். அத்துடன் யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கம் தங்கள் பிரதிநிதிகளை அனுப்புவதற்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் 2 சட்டத்தரணிகள் காலை மாலையில் கிரமமான முறையில் அகழ்வாய்வில் ஈடுபடுகின்ற உத்தியோகத்தர்களுக்கும் நிபுணர்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தாத வகையில் செல்வதற்கும் மன்றினால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தனது சட்டத்தரணியின் பிரசன்னத்துடன் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பகுதிக்கு செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்பிற்காக செல்பவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் கணிசமாக அதிகரித்துள்ளது. ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களில் இந்த தகவல் தெரியவந்துள்ளது. ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதியில் மொத்தம் 1,44,379 இலங்கை பணியாளர்கள் வெளிநாட்டு வேலைக்கு சென்றுள்ளனர். ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் இந்த புள்ளி விவரங்களின் பிரகாரம் ஆண்கள் புலம்பெயர் தொழிலாளர்களாக செல்வது குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளமை தெரியவந்துள்ளது. அந்த வகையில் 88,684 பேர் ஆண்கள் என்பதுடன் 55,695 பெண்களும் தொழில்களுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது.
சுட்டிக்காட்டியுள்ளது. கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு தொழில்களுக்காக செல்வதற்கான இலங்கையர்களின் ஆர்வம் அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை புலம்பெயர் தொழிலாளர்களிடமிருந்து பெறப்படும் வெளிநாட்டு பண பரிமாற்றங்கள் வலுவான அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது. மன்னார் மாவட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் குடிசார் சமூக உறுப்பினர்களுடனான முக்கிய கலந்துரையாடல் மன்னாரில் இடம்பெற்றது. வாக்கெடுப்பு நிலையங்களுக்கான உட்பிரவேசித்தல் வசதி மற்றும் அதன் தன்மை தொடர்பான தேர்தல் ஆணைக்குழுவுடன் பவ்ரல் அமைப்பு இணைந்து மேற்கொள்ளும் ஆய்வின் ஒரு பகுதியாக இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் எழுமாறாக தெரிவு செய்யப்பட்ட 1500 வாக்கெடுப்பு நிலையங்களின் தன்மை, வாக்கெடுப்பு நிலையங்கள் இயலாமைக்கு உட்பட்ட நபர்கள் பிரவேசிப்பதற்கு தேவையான வசதிகளை கொண்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றது. மேலும் வாக்கெடுப்பு நிலையங்கள் தொடர்பான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தரவை சேகரிக்கும் முகமாக தெரிவு செய்யப்பட்ட 10 மாவட்டங்களை அடிப்படையாக கொண்டு இந்த ஆய்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் ஒன்றாக மன்னாரும் இருக்கும் நிலையில் இது தொடர்பாக மன்னார் மாவட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் குடிசார் சமூக உறுப்பினர்களுடனான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றுள்ளது. வாக்கெடுப்பு நிலையங்களை தெரிவு செய்வதற்காக கையாளப்படும் உத்திகள் மற்றும் வாக்கெடுப்பு நிலையங்கள் தெரிவு செய்யப்படுகின்ற விதம் தொடர்பாக தெளிவூட்டல் வழங்கப்பட்டது. மேலும் தேர்தல் ஆணைக்குழுவின் 2026 தொடக்கம் 2029 மூலோபாய திட்டம் தொடர்பாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் மன்னார் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் கே முகுந்தன், பவ்ரல் அமைப்பின் தேசிய அமைப்பாளர் சுஜீப கயநாத் ஆகியோர் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் வெள்ளை ஈ தாக்கத்தை கட்டுப்படுத்தும் செயற்பாட்டிற்கு ஆளணி பற்றாக்குறை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை ஈ தாக்கத்தை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகளுக்கு தன்னார்வமாக உதவி செய்ய விரும்புவோரின் விவரங்களும் கூறப்பட்டுள்ளன. இடுவார கால தீவிர தேசிய களச் செயற்பாடு 2025 எனும் துணைப்பொருளில் வெள்ளை ஈயை கட்டுப்படுத்தும் தேசிய செயற்றிட்டம் சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கச்சாயில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த செயற்றிட்டத்திற்காக கொழும்பிலிருந்து 150 இயந்திரங்கள் 150 பணியாளர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஒரு இயந்திரத்தை இயக்குவதற்கு ஆக குறைந்தது 4 பேர் தேவை என்ற நிலையில் தற்போது காணப்படும் ஆளணி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் தன்னார்வமாக உதவி செய்ய விரும்புவர்களை எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்திட்டத்திற்கு தன்னார்வமாக உதவி செய்ய விரும்புபவர்கள் தென்னை பயிற்சிகை சபையின் உதவி பொது முகாமையாளர் டி வைகுந்தனை 076604580 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொள்ள முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்டவர்கள் 077116551 எனும் தொலைபேசி இலக்கமூடாக தொடர்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 17 மற்றும் 18ஆம் திகதிகளில் கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவிலும் 21 மற்றும் 22ஆம் திகதிகளில் உடுவில் பிரதேச செயலாளர் பிரிவிலும் 23ஆம் மற்றும் 24ஆம் திகதிகளில் நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவிலும் 25ஆம் திகதி யாழ்ப்பாணம் பிரதேச செயலாளர் பிரிவிலும் செயற்றிட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியும் இருப்பதாக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எனினும் பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருப்பது குறித்து இதுவரை எந்தவொரு கருத்தும் வெளியிடப்படவில்லை. மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் என்கின்ற எழுச்சி நோக்கத்துடன் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றார். அந்த வகையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். இதன்போது கருத்து வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி நீடிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதிமுக கூட்டணியிலும் பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயம் இடம்பெறும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி தற்போது ராமதாஸ் அணி, அன்புமணி அணி என 2 அணிகளாக பிரிந்துள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்பது என்பது குறித்து பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரை அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய அதிகாரி தவறுதலாக தரவுகளை கசியவிட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான ஆப்கானிஸ்தான் மக்கள் ரகசிய திட்டமூடாக நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் விவரங்கள் கசிவதற்கு காரணமான அதிகாரிக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படுவது குறித்து பிரித்தானிய பிரதமர் அலுவலகம் எந்தவொரு தகவலையும் வெளியிடவில்லை.
ஆப்கானிஸ்தானின் அதிகாரத்தை கடந்த 2022ஆம் ஆண்டு தலிபான்கள் கைப்பற்றிய பின்னர் பிரித்தானியாவிற்கு செல்ல விண்ணப்பித்த ஏறத்தாழ 19,000 பேரின் தனிப்பட்ட விவரங்கள் கசிந்துள்ளன. கடந்த 2023ஆம் ஆண்டு சில விவரங்கள் சமூக வலைதளமான பேஸ்புக்கில் கசிந்தபோது இந்த தரவு மீறல் குறித்து முதலில் தெரிய வந்திருந்தது. இவ்வாறு தரவுகள் கசிந்தவர்கள் 9 மாதங்களுக்கு பின்னர் புதிய மீள்குடியேற்ற திட்டத்தின் கீழ் பிரித்தானியாவிற்கு அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இதுவரை 4,500 ஆப்கானிஸ்தான் மக்கள் பிரித்தானியாவிற்குள் வந்துள்ளதாக கசிந்த தரவுகளில் தெரியவந்துள்ளது. தலிபானால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களின் பெயர்கள், தொடர்பு விவரங்கள் மற்றும் சில குடும்ப தகவல்கள் கசிந்த இந்த விவரங்களில் காணப்பட்டிருந்தன. இந்த நிலையில் கசிவுக்கு காரணமான அதிகாரி தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த பிரித்தானிய பிரதமர் அலுவலகம் தனிநபர்கள் குறித்து அலுவலகம் எந்தவொரு கருத்தையும் தெரிவிக்காது எனவும் கூறியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணி புதைகுழியில் குற்றங்களுக்கான ஆதாரம் உள்ளது. அகழ்வு நிபுணர்களின் நீதிமன்ற அறிக்கையில் தகவல். செம்மணி அகழ்வு பகுதிக்கு செல்வதற்கு ஸ்ரீதரனுக்கு அனுமதி. மனுவை பரிசீலித்த பின்னர் நீதிமன்றம் கட்டளை. வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு. அந்நிய செலவாணி வருவாயிலும் கணிசமான அதிகரிப்பு. பாரதிய ஜனதா கூட்டணியில் பாமக. சுற்றுப்பயண பரப்புரையில் எடப்பாடி தகவல். பிரித்தானியாவுக்கு ரகசியமாக அழைத்துச் செல்லப்பட்ட ஆப்கானிஸ்தான் மக்கள். கசிந்த தரவுகளில் வெளிவந்த புதிய விவரங்கள். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.